தமிழகத்தில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பல இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. அவற்றுள் அமைப்பாய் துவங்கிய நாள் முதல் இன்று வரை எத்தகைய சமரசமும் இன்றி மாபெரும் பாய்ச்சலோடு மக்களுக்கெனவே களத்தில் நிற்பதோடில்லாமல் அவர்களுக்கான சட்ட ரீதியிலான தீர்வுகளையும் பெற்றுத்தரும் ஓர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் மட்டுமே. இந்துத்துவ சக்திகளால் இவர் ஒரு தலித் தலைவர் மட்டுமே என்று சுருக்க நினைத்த முயற்சிகளெல்லாம் தோல்வியுற்று மக்கள் தொல் திருமாவளவன் அவர்களை அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போன்ற பொது சமூகத்திற்கான ஓர் ஆளுமையாக கொண்டாட துவங்கிவிட்டனர். அதற்கு விடுதலை சிறுத்தைகளை பொது சமூகம் தொடர்ந்து வெற்றி பெறச் செய்வதே ஓர் சான்று. இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் துளிர் விட்டு வேர் பரப்ப தொடங்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கட்சிக்கும் மக்கள் பணிக்கும் சமூக மாற்றத்திற்கும் தன்னை ஒப்படைத்து திருமணத்தை பற்றி துளிக்கூட எண்ணாதவர்தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன். தன்னுடைய தாய் இது பற்றி கேட்டபோது கட்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பதுதான் என் கனவு என மறுத்துவிட்டார். இப்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் சின்னம் தாமதமாக கொடுத்த சதி வலைகளை அறுத்து 10 நாட்களில் மக்களிடம் சின்னத்தை கொண்டு சேர்த்து 2 தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்றதன் மூலம் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்துள்ளது. தலைவரின் கனவு நனவாகியுள்ளது. ஆனால் தமிழக மக்களின் கனவு அவரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான். அதற்கான காலம் வெகு தூரமில்லை. ஏனென்றால் இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். இது திருமாவின் காலம்.